அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜெனி அப்படின்ற பேர் ரொம்பவே கொடூரமான முறையில கற்பழிச்சு அண்ட் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்கள நிறைய முறை கத்திகளால குத்தி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி துவாரகா அப்படின்ற ஒரு போலீஸ்காரங்க இந்த கேஸ்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கூட்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கமிஷனர் அங்க இருக்க எல்லா போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேச ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனி அப்படின்ற ஒரு பெண் ரொம்பவே கொடூரமான முறையில கற்பழிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டுட்டாங்க. இந்த கேஸை இப்ப ரீஓபன் பண்ண போறாங்க. இதனால எல்லாரும் இந்த கேஸ பத்தின விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நாம இதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அட்வைஸ் கொடுக்க அப்படியே கட் பண்ணி நடந்த விஷயம் இருக்கு இல்லையா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்குது. நள்ளிரவுல ஜெனி அப்படின்ற ஒரு பெண் பாத்தீங்கன்னா கார்ல ஒரு நபர் கொண்டு வந்து அவங்களோட வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்க இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. போலீஸ்காரங்களுக்கு ரொம்பவே கொடூரமான முறையில ஒரு பெண்ணோட சடலம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சதும் வேக வேகமா அங்க போய் பார்க்கும்போது ரொம்பவே ப்ரூட்டலா, அதாவது அவங்களோட கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில உடம்புல நிறைய இடங்கள்ல கத்தியால குத்தி இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்களுக்கு இவ்வளவு ப்ரூட்டலா யார் இந்த கொலையை பண்ணிருப்பா, நமக்கு பயங்கரமான பிரச்சனையை கொடுக்க போகுதையா அப்படின்ற மாதிரி அனலைஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இவங்களோட ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வந்து எல்லாரும் இந்த விஷயத்த பாக்குறாங்க, பயங்கரமா கதறி அழுகுறாங்க. அதுல இவங்களோட ஃப்ரெண்டான பிரியங்கா ரொம்பவே அழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, அந்த பொண்ணை பல முறை ஒரே ஆள் கற்பழிச்சிருக்காரு. அவங்களோட உடம்புக்கு மேல நிறைய சீமெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதோட பிளட் குரூப்பை தெரிய நாங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது கூடவே இந்த பெண்ணோட உடம்புல எக்கச்சக்கமான கத்தி குத்துக்கள், அவங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளையும் பலமான அழுத்தத்தோட கத்தி குத்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் கடைசியா அவங்களோட கழுத்துல ஒரு குத்து குத்தி இருக்கா. இந்த எல்லா வழிகளையும் தாண்டி அவங்க உயிரோடு இருந்தது அந்த கடைசி குத்துல இறந்து போயிருக்காங்க. சோ கொலை பண்ணவர் ரொம்பவே ப்ரூட்டலான முறையில கிட்டத்தட்ட ஒரு பக்கா சைக்கோவா இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்க இந்த போலீஸ்காரங்க இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணா பிரியங்கா அப்படின்ற இறந்து போன பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட சுகத்துக்கும் எல்லாத்துலயுமே இவங்களோட ஃப்ரெண்டான ஜெனி கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்பதான் 2 பேருமே இந்த மெடிக்கல் எக்ஸாம் எல்லாமே எழுதிட்டு வந்து பாஸ் ஆக போறோம், பெரிய டாக்டர் ஆகி போய் பல கனவுகளோட இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி பாஸ் ஆன அன்னைக்கு, அதாவது இந்த இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு காலையில கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. பிரசன்ட்ல துவாரகா அப்படின்ற ஒரு போலீஸ்காரங்க இந்த கேஸை டேக் ஓவர் பண்றாங்க. அது கூடவே பிரியங்கா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்க இல்லையா, அவங்க இந்த கமிஷனரோட பொண்ணு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு கூட எந்த அளவுல இருந்தாங்க, இப்போ இது யார் பண்ணாங்க அப்படின்றதுல தெரிஞ்சாகணும் இல்லையா. இதனால துவாரகா கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லும் போது அவங்க இந்த கேஸை முழுமையா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஜெனியை இறக்கி விட்டு போன ஒரு நபர் காமிச்சாங்க இல்லையா ஸ்டார்டிங்ல, அவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. சோ இவரோட பேர் சித்தார்த் அப்படின்றது. இவங்க 2 பேருக்கும், அதாவது ஜெனிக்கும் பிரியங்காவும் நெருங்கிய நண்பரா இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நாட்களா நண்பர்களா இருந்த இவரும் ஜெனியும் இப்பதான் ரீசெண்ட் டைம்ல அவங்க கிட்ட எப்படியாவது காதல சொல்லணும் அப்படின்ற மாதிரி தவிச்சுக்கிட்டே இருக்க. அன்னைக்கு நைட்டு இவங்களை இறக்கி விட்டுட்டு அந்த மனுஷன் போக ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்கு போய் அம்மா அப்பா வெளியே போயிருக்காங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதும் அவருக்கு கால் பண்ணி நீங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷன் கொஞ்ச நேரம் கழிச்சு வர ஆரம்பிக்கிறாரு. கதவை தட்டிக்கிட்டே இருக்கும்போது திறக்கிறதா தெரியல. இதனால செக்யூரிட்டி கிட்ட கேட்டுக்கிட்டு ஸ்பேர் கீ எல்லாத்தையும் வாங்கி திறந்துகிட்டு போகும்போது தான் அப்படி ப்ரூட்டலான ஒரு மர்டர் அப்படி நடந்திருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்களை கான்டாக்ட் பண்ணிட்டேன், மற்றபடி எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இறந்து போன ஜெனி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த துவாரகா இது எல்லாத்தையும் நீயா பண்ணிருக்க கூடாது, அவளை அடையணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன், நீ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏமாத்தலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் கண் கலங்கிக்கிட்டே இருக்கார். அவங்க மேல வச்ச காதல் உண்மை, நான் இதுக்கு மேல எதுவும் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த சித்தார்த்தும் ஜெனியும் கார்ல இருக்கும்போது அவங்க பின்னாடி ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இதை பத்தி சித்தார்த் கிட்ட கேட்கும்போது, மேம் நாங்க கார்ல இருக்கும்போது அவரோட வழியை பிளாக் பண்ணிட்டோம், அதாவது இவரும் அதே பிளாட்ல தான் இருக்காரு, நாங்க வழியை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. செக்யூரிட்டி சொன்னதால அவருக்கு வழியை விட்டோம், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல கூப்பிட்டு அவரே விசாரிச்சு பாக்குறாங்க. அவர்கிட்ட ஏதோ ஸ்ட்ரேஞ்சான விஷயம் மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ண அது இறந்து போன ஜெனி கூட பழகின நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கும் ஜெனிக்கு மாதிரி நட்பு அப்படின்னு இது யார் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க. ஒரு லீடு இவங்களுக்கு கிடைக்கிறதா தெரியல. அது கூடவே இதே மாதிரி பேட்டர்ன்ல இன்னொரு கற்பழிப்பு
நடந்திருக்கு. அதுவும் இதுக்கு முன்னாடி வேளச்சேரி அப்படின்ற ஒரு பகுதியில நடந்திருக்கு. இதனால இந்த கேஸும் அதுவும் சிமிலரா இருக்கே அப்படின்ற மாதிரி கூட இருக்க போலீஸ்காரங்களா சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்க மட்டும்தான் அந்த கொலை நடந்திருக்கு, இன்னொரு இடத்துல கற்பழிச்சவன் யார் அப்படின்றதே அந்த பொண்ணுக்கு தெரியல. இதனால அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க இக்னோர் பண்ணிட்டு போக கூட இருக்கவங்க எல்லாருமே கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால அந்த லேடியை கண்டுபிடிச்சு விசாரிக்கலான்னு போக அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க இதுக்கு மேல பெருசா எடுத்துக்காம உனக்கு என்னமா அப்படி நடந்துருச்சு யாருன்னே தெரியலன்ற, இதுக்கு மேல என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஜெனியோட கேஸ போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண பிரியங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த கேஸை ரீஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்ல எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கேஸை ரீஓபன் பண்ணது இந்த பிரியங்கா தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டாக்டருக்கு படிக்கணும்னு இருந்தவங்க இப்போ இந்த பிரச்சனைகளால இங்க தடம் மாறி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கேஸை ரீஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே இந்த கேஸை 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய விதமான ஆங்கிள் நாங்கள் விசாரிச்சு பார்த்துட்டோம், இதுக்கு மேல இந்த கேஸ்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இந்த கேஸை அப்படியே கிடப்புல போட்டிருப்பாங்க. எந்த விதமான ஜஸ்டிஸும் கிடைச்சிருக்காது. இதனால இப்போ இவங்க ரீஓபன் பண்ணிட்டாங்க, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்கலாம். அதாவது அவங்க பண்ண தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஜட்ஜ் முன்னாடி வாதங்களை வைக்கும் போது அவங்க இந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. அந்த சமயத்துல விசாரிச்ச போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தரையா கூப்பிட்டு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க பண்ணீங்க, அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க பண்ணாம போனீங்க அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு. தன்னால முடிஞ்ச வரைக்கும் இவங்க பண்ணிட்டாங்க. அது கூடவே இதே ரேப் டைப்ல இன்னொரு கேஸ் நடந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா, அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நாங்க ஜெனியோட கேஸ்ல இருந்த பிரஷர்ல அது எல்லாத்தையும் கவனிக்க தவறிட்டோம், ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கா இல்லையா, அவரும் இதையே தான் சொல்றாரு. இப்போ அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம், இதே மாதிரி நாட்டுல பல கேஸ் இருக்கலாம் இல்லையா, இவங்க தன்னோட ஃப்ரெண்டுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களோ எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்க. அப்பதான் இந்த பிரியங்காக்கு நடந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரியங்கா தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வேளச்சேரியில கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்களை தேடி வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவங்க இந்த சித்தால் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்றக்கும் பில்டிங் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இடத்துல நல்லா படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவரோட முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் பார்த்தா சொல்லிவிடுவேன் மேம், ஒரு குறைஞ்சது ஒரு 6.2 அடியாச்சு இருப்பாரு, கத்தியை காட்டி என்னை கொடூரமான முறையில கற்பழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. உயிர் பயத்தால மட்டுமே தான் என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த விஷயங்கள் அதாவது இவ்வளவு பெரிய கேஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதோ என்னால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட இன்னும் சில சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் இவங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த நபரோட சைஸ் 11, அதாவது அவரோட செருப்பு சைஸ் 11 அப்படின்ற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 11 செருப்பு சைஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு 6 அடிக்கு மேல இருக்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நபர் தான் இங்க தனக்கு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை செக் பண்ணி பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கான டைம் இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அந்த நபரை பத்தின எந்த விஷயமும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க முடிக்க முடியாததுக்கான காரணமா சொல்றாங்க. பிரியங்காவும் இவ்வளவு அடையாளங்களை வச்சுக்கிட்டு அவனை பிடிக்க முடியல அப்படின்றது முட்டாள்தனமா இருக்கு. நான் கொல்கத்தால 90ஸ்ல நடந்த ஒரு விஷயத்த படிச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னா ஒரு நபர் பெரிய பெரிய தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு சில்லற கேஸ்ல போய் தப்பு பண்ண அடுத்த நாளே போலீஸ்ல போய் சரணடிச்சிருவாரு. அப்போ 500,000 ஃபைனை கட்டிட்டு பொறுமையா வெளியே வருவார். இப்ப போலீஸ்காரங்க எல்லாமே அதை யார் பண்ணா அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் பாதுகாப்புக்காக ஜெயிலே இருப்பா இல்லையா, இந்த பேட்டர்னை அவன் ஏன் ஃபாலோ பண்ணிருக்க கூடாது, அவன் பண்ண கொலை கற்பழிப்பு ஒண்ணு கிடையாது, எக்கச்சக்கமா இருக்கு. இவங்களை தாண்டி இன்னும் நிறைய பேரை பண்ணிருக்கலாம் இல்லையா, அதை எல்லாத்தையும் இவங்க விசாரிச்சிருக்கலாமே, அதை ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க அங்க இருக்க நீதிபதி இந்த போலீஸ்காரங்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எல்லாத்தையும் தெரிவிச்சுட்டு இதை பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடும்போது அவங்க இதே பேட்டர்ன்ல வேற ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாடு முழுக்க இல்ல பக்கத்து ஸ்டேட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்க. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பம் நடக்குது. ஆந்திரா, கர்நாடகா அப்படின்ற எல்லாத்துலயுமே எந்த விதமான சிமிலாரிட்டியுமே இல்லாம இருந்த இவங்களுக்கு கேரளால இதே பேட்டர்ன்ல ஒரு நபர் இருக்காரு, அதுவும் ஜெயிலுக்குள்ள இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேற ஒரு கேஸுக்காக ஜெயிலுக்கு போன அந்த மனுஷனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த சமயத்துல தான் ஜட்ஜுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. கேட்கவே கொடூரமான விஷயங்கள். இவனோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா தான் கண்ணு முன்னாடி ஏதாவது அழகா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அடையணும் அப்படின்றதா. இதுக்காக இவன் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவங்க போற வர எல்லா இடங்களுக்கும் ஃபாலோ பண்றது. அவங்களோட வீட்டுல யாரும் இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல அவங்கள கத்திய காட்டி கற்பழிக்கணும் அப்படின்றதா. சோ கத்திய காட்டி கற்பழிச்சுட்டு அது தப்பிக்கணும் ட்ரை பண்ணும்போது அப்ப ஏதாவது பெண்கள் ஏதாவது பண்ணணும் நினைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றதால கொடூரமான முறையில அவங்கள சாகடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்
எல்லாமே லைனா இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங் வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இப்படிதான் ஒரு நாள் சூஸ் பண்றா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க தனிமையில இருக்கும்போது கத்திய காமிச்சு அவங்களோட ஆசைகள், அதாவது இவரோட ஆசைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு அவங்க எதுவுமே சொல்லாததால அவங்கள உயிரோட விட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்ததா இவரோட டார்கெட்டா இருக்கிறது ஜெனி. அவங்கள பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. அவங்கள அடையணும் அப்படின்றதுக்காக சரியான நேரம் பார்த்து அவங்க போற எல்லா இடங்களிலுமே இவர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு கூட இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட சித்தார்த் இவங்களை இறக்கி விட்டு போனார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. தன்னோட அப்பா அம்மா வர கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணிட்டு அவனுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க உள்ள நுழையிறது எந்த நபர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களை கட்டி போட்டு ரொம்ப கொடூரமான முறையில கற்பழிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது பல முறை இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சித்தார்த் வெளியே கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். அவருக்கு ஒன்றும் புரியல. சரி செக்யூரிட்டியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போக இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. எங்க மாட்டிடணுமோ அப்படின்ற ஒரு உணர்ச்சி இதனால கத்தி இருக்கு இல்லையா, அதாவது அவர் வச்சிருக்க கத்தி எடுத்து ரொம்ப கொடூரமான முறையில அந்த இடத்துல அவங்களை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க சொல்லி முடிக்கும் போது அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே கதறாங்க. இவ்வளவு கொடூரமான முறையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இவனுக்கு மன ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் எடுத்து என்கிட்ட சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கொண்டு போறாங்க. அது கூடவே அந்த கற்பழிச்சுட்டா அப்படின்ற மாதிரி அந்த பில்டிங் வேலை செய்யற ஒரு லேடி கேஸ் கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு தனியா விசாரிக்கும் போது இவரோட போட்டோ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவங்க அவர் தான் இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ண இதுக்கு அடுத்த நாள் கோர்ட்டு கூட ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. இவ்வளவு ப்ரூட்டலான முறையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அது மெடிக்கல் சர்டிபிகேட்டும் இவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. இதனால இவனுக்கு நான் மரண தண்டனை அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு எழும்போது ஹீரோயினும் இதை கேட்டுட்டு நாட்டுல பல பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. நம்மளோட முதுகுக்கு பின்னாடி என்ன நடக்குது, நமக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களும் கேமரா மாதிரி நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இந்த நிலை எப்ப மாறப்போகுதோ, இந்த சட்டங்கள் எல்லாமே திருத்தி எழுதப்பட வேணும். ஒரு பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இது என்னைக்கு மாறப்போகுதோ, சரியான தண்டனையோ அண்ட் உடனடியான தீர்வு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி தண்டனைகள் குறையும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து அவங்களோட ஆதங்கங்கள் எல்லாத்தையும் தெரிவிக்கும் போது, அதே சமயத்துல இத்தனை கொடூரமான கொலைகளையும் ரேப்பையும் பண்ணாலியா அவனை போலீஸ்காரங்க தன்னந்தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவனை அந்த இடத்துல சுட்டு கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் இறந்து போன ஜெசிக்கு இங்க ஜஸ்டிஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை இத்தோடு முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.